இதுக்கு முன்னாடி 18 நாள் ஷூட் பண்ணாங்களா, அது ஒரு மதுரை, கோவில்பட்டி இந்த பேஸ்டுனால இப்பதான் மெயினான இடமே எடுக்க போறாங்க. சம்பவம் எங்க நடந்திருக்கோ அங்க எடுக்கணும்ன்றதுக்காக முழுக்க முழு நீள ஒரு ஷெட்யூல் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. அதனாலதான் இத்தனை நாள் டிலே பண்ணிருக்காங்க. அந்த எக்ஸைட்மெண்ட் லெவல்ல ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு பஞ்சமே இல்லாம தரமான ஒரு சம்பவத்தை வந்து லோட் பண்ணிட்டு இருக்காங்க. பக்காவான ஒரு பிளான்ல அரசன் செகண்ட் ஷெட்யூல் பிளானிங்ல இருக்கு. ஒரு சின்ன பையனோட கேரக்டர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படின்னு அதுக்கு பல பேரை வந்து ஆடிஷன்ஸ்லாம் வந்து எடுத்திருக்காங்க. ஆனா யாருமே செட் ஆகலையா. கடைசியா வந்து அந்த பையன் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அரசன்ல சிம்பு கூடயே டிராவல் பண்ணக்கூடிய முக்கியமான கேரக்டர்ல நடிக்க போறாராம். விக்ராந்த் அவர்கள் அரசன் படத்துல இருக்கிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதுவும் இல்லாம படம் முழுக்க இருக்க போறாராம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வெல்கம் டு குமுதம் டாக்ஸ். வணக்கம் திவ்யா. வணக்கம் யோகி. அரசன் படத்துடைய 2ஆம் கட்ட படப்பிடிப்பு ஆரம்பிச்சாச்சு. முதல் கட்ட படப்பிடிப்பு பத்தி நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 18 நாட்கள் நடந்திருக்கு. 18 நாட்கள் நடந்த அந்த ஷூட்டிங்க்கு நம்ம எந்த அளவுக்கு ஹைப் கொடுத்தோம், எவ்வளவு விஷயங்கள் வந்து பாசிட்டிவா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இந்த 18 நாள் படப்பிடிப்புக்கு அப்புறம் படமே வந்து டிராப் ஆயிடுச்சு அப்படின்ற அளவுக்குலாம் நம்ம வந்து பேசியிருந்தோம். ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து விலகிட்டாரு ப்ராஜெக்ட்ல இருந்து. எஸ்டிஆருமே வந்து கால் சீட்டு பிரச்சனை அது இது நிறைய போச்சு அப்படின்னு அரசன் அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு ஒரு டாக் இருந்தப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஷெட்யூல் நாங்க தரமா இறங்குறோம் அப்படின்னு வந்து ஒரு சம்பவம் லோடிங்ல இருக்கு. ஆக்சுவலா இந்த ஷெட்யூல் வந்து ஜனவரி அப்பவே ஆரம்பிக்குவேன். ஏன் கொண்டு போறேன்னா, ஏன்னா ஜனவரி போய் பிப்ரவரி போய் இப்போ மார்ச் வந்துருச்சு. ஜனவரி 26 ஆரம்பிக்க வேண்டிய ஷூட்டிங் இவ்வளவு நாள் தள்ளி போனதுக்கு காரணம் எஸ்டிஆர் ஏதோ துபாய்க்கு போயிட்டாரு, யூகேக்கு போயிட்டாரு, அவரை காணவில்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மணிரத்னம் சாருடைய படம் வந்துருச்சு. ஸோ அதோடைய ஷூட்டிங் வந்து ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. நெல்சன் வேணும் ஷூட்டிங்னும் போது அவர் வந்து ரஜினி கமல் படத்துல வந்து பிஸி ஆயிட்டாரு. அப்ப இந்த படத்தை எப்படிப்பா எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் சார் உண்மையிலே ஒரு நாளைக்கு ஒரு 50 தம்மு போட்டிருப்பாரு அப்படின்னு விட்டுட்டாரு. சும்மா சொன்னேன் நானு. ஸோ அந்த அளவுக்கு அவர் கொஞ்சம் ரொம்ப டிப்ரெஸ் ஆகியிருப்பாரு. சரிடா எல்லாரும் பொறுமையா வாங்க, நான் பேசாம இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் வந்து மற்ற ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப ஒரு வழியா எல்லாரும் காம்ப்ரமைஸ் ஆகி எல்லாரும் சார் கால் சீட் இருக்கு சார் சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த விஷயம் நடந்திருக்கும் அப்படின்றது தெரியுது. ஏன்னா ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. அந்த வெயிட்டிங் வந்து ரொம்ப நாள் இருந்துச்சு அப்படின்னா போற இடத்துலதான் விவேகம் அப்டேட், விஸ்வாசம் அப்டேட் கேட்டா பாத்தீங்களா. சோ அந்த மாதிரி கேட்டு அதுக்கு ஒரு அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணி அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு வந்து எஸ்டிஆர்னாலே லேட்டு தான்ப்பா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை மறுபடியும் வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா மனுஷன் கஷ்டப்பட்டு நான் அந்த வட்டம் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவா வந்து பேசியிருந்தாருல. சோ அதுக்கு மறுபடியும் கொஞ்சம் இதாயிரும். அரசனோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா கோவில்பட்டியில வந்து நடந்து முடிஞ்சிருந்தது அந்த 18 டேஸுமே. இப்ப செகண்ட் ஷெட்யூல் வந்து எப்படா ஸ்டார்ட் பண்ண போறாங்க, எங்க பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில தான் முழுக்க இதோட ஷூட்டிங் வந்து இருக்க போகுது அப்படின்னும். சரி ஓகே, இந்த செகண்ட் ஷெட்யூல்ல யாரெல்லாம் இருக்க போறாங்க? விஜய் சேதுபதி சார் இருக்காரு, ஓகே. சிம்பு சார் இருக்காரு, ஓகே. இதை தாண்டி வந்து யார் இந்த செகண்ட் ஷெட்யூல்ல வந்து இருக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா அரசன் படத்துல ஒரு சின்ன பையனோட கேரக்டர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படின்னு அதுக்கு பல பேரை வந்து ஆடிஷன்ஸ்லாம் வந்து எடுத்திருக்காங்க. ஆனா யாருமே செட் ஆகலையாம். கடைசியா வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில வந்து ஒரு கலக்கிருப்பார்ல நம்ம கமலேஷ், அந்த பையன் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அரசன்ல சிம்பு கூடயே டிராவல் பண்ணக்கூடிய அந்த முக்கியமான கேரக்டர்ல நடிக்க போறாராம். சோ அந்த கேரக்டரோட பவர் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். ஆனா அந்த கேரக்டர்ல கமலேஷ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா ஒரு விஷயம் வந்து வெற்றிமாறன் சார் கிட்ட ஒரு ப்ரூவ் அந்த ஒரு இது இருக்கும்ல, அவரோட அந்த ஹோப்பை வாங்குறது, அதை ப்ரூவ் பண்ணி தான் இந்த கேரக்டர்ல வந்து அவரை செலக்ட் பண்ணிருக்காங்கன்ற ஒரு இது. நீங்க சொன்ன மாதிரி கமலேஷ் இந்த கதாபாத்திரத்துக்கு நல்லா இருப்பாரு. ஏன்னா இன்னொன்னு இந்த படத்துக்கு கண்ணை மூடி பார்த்தா இந்த பையன் கரெக்டா இருக்குமே அப்படின்னு நமக்கே வந்து தோணும் போது அந்த பையனுடைய அந்த ஆக்டிங் நமக்கு தெரியும். ஏன்னா நிறைய பார்த்துட்டோம், அது டூரிஸ்ட் ஃபேமிலியில பார்த்துட்டோம். ஸோ அது ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் கன்ஃபார்மா. ஸோ இந்த எனக்கு தெரிஞ்ச அந்த பையன் வந்து கமலேஷ் நிறைய படங்கள் அடிச்சுட்டு இருக்காப்ல. அந்த படத்தெல்லாம் ஹோல்ட் பண்ணிட்டு இல்ல நான் வெற்றிமாறன் சார் படம் பண்ணிட்டு வரேங்கன்னு சொல்லிட்டு பண்றது கூட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணிருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் முக்கியமா இந்த படத்துல அரசன் படத்துல நமக்கு பிடிச்ச ஒரு நடிகர் ரொம்ப நாளா இவர் படம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இவருக்கு ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. இவர் இன்னும் கொஞ்சம் நல்லா ஏதோ ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கலாமே, அவருக்கும் அந்த ஆசை இருக்கும். அதே மாதிரி அவரை பாக்குறவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். விக்ராந்த் அவர்கள் அரசன் படத்துல இருக்கிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதுவும் இல்லாம படம் முழுக்க இருக்க போறாராம். ஏன்னா வெற்றிமாறன் சார் படத்துல ஒரு கேரக்டரா நல்லா இருக்கும். சோ அந்த விஷயம்
விக்ராந்த் அவர்களுக்கு கிடைக்கிறது அவங்க அவரை பார்க்குற ரொம்ப வருஷமா பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மதராசி படத்தில் நடிச்சிருப்பாரு. அவர் வந்து நல்லா நடிச்சிருப்பாரு. நிறைய விஷயங்கள் வந்து சேட் இருக்கும். பட் இது பார்க்கும்போது எனக்கு வெற்றிமாறன் சார் இருக்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஓகே, இவருக்கு நல்ல கதாபாத்திரமா இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. எஸ், மேபி அவர் சின்ன ரோல்ல இருந்தாலுமே சின்ன ரோலா இல்ல பெரிய ரோலா இல்ல ஃபுல் ஃபிளெஷ்டா வர போறாரா அப்படின்னு யோசிக்க மாட்டாரு. நீங்க வந்து அவர் படம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல நான் எப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்லாம் யோசிக்காம நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி நல்லா பண்ணிடுவாரு. எஸ், வெற்றிமாறன் சார்ல யார் சின்னதா வந்துட்டு போனாலும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிற மாதிரியான ரோல்ஸா தான் இருப்பாங்க. ஸோ விக்ராந்த் அவர்களுக்குமே இந்த ஒரு அரசன் படம் வேற லெவல் ஒரு கம்பேக்காவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலா அரசனோட செகண்ட் ஸ்கெடியூல்ல விஜய் சேதுபதி சாருமே வந்து வருவாரு. ஆனா அவர் எப்ப வருவாரு அப்படின்றத மட்டும் வந்து கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஸியா இருக்காருல்ல, சோ அதனால இப்போதைக்கு யாரெல்லாம் வர முடியுமோ அவங்கள ஷெட்யூல் எல்லாம் முடிச்சு பேக் பண்ணி அப்பா நான் படத்தை முடிக்கிறடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் சார் களத்துல இறங்கி இருக்கிறாரா. அதுவும் முக்கியமா இந்த ஷெட்யூல்ல நெல்சன் கன்ஃபார்மா இருக்காராம். ஏன்னா நெல்சன் வந்து ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. ரஜினி கமல் படங்கள்ல அவர் வந்து ஷூட்டிங் போகணும், ஜெயிலர் 2 இருக்கு, அதுக்கு ப்ரொமோஷன் இருக்கு. அவரும் ஒரு பெரிய கும்பிடு போட்டுருப்பார், சார் என்ன முடிச்சு விட்டுருங்க சார், முடிச்சு விட்டு நான் அடுத்த வேலையை பாக்குறேன் சார் அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசிட்டிவா வந்து ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பாரு. அரசனுடைய செகண்ட் ஷெட்யூலில் என்ட்ரி கொடுக்கும் நெல்சன் அப்படின்னு சொல்லலாம். அரசன்ல வந்து என்ட்ரி கொடுக்கும் விக்ராந்தன் சொல்லலாம், கமலேஷ்னு சொல்லலாம், எஸ்டிஆர்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. ஸோ அரசனுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிபிளான விஷயங்கள் இருக்கு. மார்ச் 16 அரசன் செகண்ட் ஷெட்யூல் ஃபுல் அண்ட் ஃபுல். அதாவது இது வந்து இதுக்கு முன்னாடி 18 நாள் ஷூட் பண்ணாங்களா, அது ஒரு மதுரை கோவில்பட்டி இந்த பேஸ்டுனால இப்பதான் மெயினான இடமே எடுக்க போறாங்க. ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அது யாருடைய கதை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பனா சென்னையில தானே சம்பவம் நடந்திருக்கும். அந்த சம்பவம் எங்க நடந்திருக்கும் அங்க எடுக்கணும்ன்றதுக்காக முழுக்க முழு நீள ஒரு ஷெட்யூல் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. அதனாலதான் இத்தனை நாள் டிலே பண்ணிருக்காங்க. ஏன்னா இங்க பாருங்க வந்தா அந்த வந்துட்டு 10 நாள் போறதா கூடாது, வந்தா 2-3 மாசம் இருக்கணும்னு சொல்லிதான் இந்த ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அதனால பக்காவான ஒரு பிளான்ல அரசன் செகண்ட் ஷெட்யூல் பிளானிங்ல இருக்கு. எஸ், தரமான செய்கை செய்யறதுக்காக சம்பவம் செய்யக்கூடிய சம்பவக்காரர்களான சிம்பு சாரா இருக்கட்டும், விஜய் சேதுபதி சாரா இருக்கட்டும், விக்ராந்த், நெல்சன், கமலேஷ், அப்படி கிஷோர் சார், இந்த மாதிரி எல்லாருமே இந்த செகண்ட் ஷெட்யூல்ல வந்து இருக்க போறாங்க. ஓவராலா ஒரு மெயின் கேரக்டர்ஸ் எல்லாருமே இருக்க போற ஒரு ஸ்கெடியூலா இருக்கிறதுனால ரொம்ப பரபரப்பா நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் லெவல்ல ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு பஞ்சமே இல்லாம தரமான ஒரு சம்பவத்தை வந்து லோட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியிலே இப்போ வந்து 2 பேர் இந்த படத்துல இருக்கிறாங்க. ஒன்னு கமலேஷ், இன்னொன்னு வந்து யோகலட்சுமி. சோ நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச யோகலட்சுமி. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா எஸ்டிஆரையும் யோகலட்சுமியும் சேர்த்து பார்க்கும்போது அந்த பேர் நல்லா இருந்துச்சு. அவங்க பேரா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி போட்டிருக்க வாய்ப்பு இல்ல, பேரா தான் இருப்பாங்க. சோ அந்த விஷயம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தின் மூலமா அடுத்தடுத்து ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் யோகலட்சுமிக்கு இப்ப நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. யோகலட்சுமின்னு பேசணும் இப்ப எனக்கு தெரிஞ்ச இந்த ரீல பார்த்துட்டு கூட நாங்கன்னு சொல்லிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நானும் சொல்லுவேன். அதான் சொல்ல வந்து அந்த நாங்கள்ல நீங்க தான் ஃபர்ஸ்டா இருப்பீங்க. சோ அந்த ஒரு பாசிட்டிவ் இருக்குல்ல. ஏன்னா அவங்களுடைய ஆக்டிங் பார்த்துருப்போம். ஹார்ட் பீட்ல தேஜுவா நடிச்சிருப்பாங்க. இதுல வேற வெரைட்டியா இருந்துச்சு. ஏன்னா வெரைட்டி ஆஃப் கேரக்டர் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சோ அரசன்ல இவ்வளோ பாசிட்டிவிட்டி இருக்கு. அவ்வளோ பாசிட்டிவிட்டியும் படத்துக்கு பாசிட்டிவிட்டியை சேர்த்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எஸ், கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கான சம்பவங்கள் வந்து எந்த அளவுக்கு லோடிங்கா இருக்கு, ஏதாவது ப்ரோமோ வீடியோ அங்கேயே வந்து நிறைய பிஹைண்ட் த சீன்ஸ் அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டோட பிக்ஸ்லாம் வந்து ரொம்ப ரேரா வந்து நம்மளுக்கு கிடைச்சது. இங்க வந்து பயங்கரமா வந்து ஏதாவது லீக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். லீக்கே பண்ண வேணாம், படத்திலே பாத்துக்கிறோம். அதுதான், அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்றது தான் ஒரு ரெக்வெஸ்டா இருக்கும். ஏன்னா அந்த ஹைப் ஒன்னு கிரியேட் பண்ணி ஒன்னு ரிவீல் பண்ணி அந்த விஷயத்தை வந்து ஸ்பாயில் பண்ணாம ஒரு ஆர்கானிக்கா ஒன்னு நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலா வந்து அரசனுக்காக வெயிட் பண்ணலாம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதுக்கு. நன்றி யோகி. நன்றி திவ்யா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.